மரணம் எமக்கு அவ்வளவு அருகாமையில் இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் நுழைந்தவுடன் காய்ச்சல் ஏற்படுகிறது எல்லா நபித்தோழர்களுக்கும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள். ஒரு கவிதையை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எண்ணுகிறார்கள், நான் மரணிக்கப் போகிறேன் என்று. அந்த காய்ச்சலில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய குடும்பத்தாரோடு எழுந்திருக்கிறான். வல் மௌத்து அத்னா மின் ஷிராக்கி நஅலிஹ். ஆனால் மரணமோ அவனுடைய செருப்பின் வாருக்கும் நெருக்கத்தில் இருக்கிறது. மரணம் செருப்பின் வாருக்கும் நெருக்கத்தில் இருக்கிறது. அல்லாஹ் கட்டளையிட்டால் இந்த கடத்தில் மலக்குல் மௌத் வந்தால் எடுத்து விட்டு சென்று விடுவார். அவ்வளவுதான். அவர் எங்கே இருக்கிறார், யாரோடு இருக்கிறார், எதை பேசிக் கொண்டிருக்கிறார், இந்த நேரத்தில் அவரை சந்திக்கலாமா கூடாதா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. வருவார், அழைப்பார், எடுத்து செல்வார். அவர் மந்திரியாக இருக்கலாம், நாட்டின் அரசராக இருக்கலாம், உலகமே அவருடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கலாம், பூமி, அதுவெல்லாம் அங்கே கணக்கு கிடையாது. அந்த மலக்குல் மௌத் இந்த நேரத்திலே, இந்த நிமிடத்திலே எம்மை சந்தித்தால் அந்த ரப்பை நோக்கி செல்வதற்கு நானும் நீங்களும் தயாரா? இதை கேளுங்க. தயாரா? அந்த தயாரிப்போடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த தயாரிப்பை நோக்கி தான் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறதா? அதை நோக்கிய பயணத்தில் தான் நம்முடைய வாழ்வை நாம் அமைச்சிருக்கிறோமா? என்னுடைய மனைவி அதை நோக்கி தான் செல்கிறாளா? என்னுடைய குழந்தை அதை நோக்கி தான் செல்கிறதா? எதை நோக்கி செல்கிறோம்? அப்படி என்றால் முடிய போகின்ற இந்த துன்யாவை நோக்கியா? நாளை எம்மை கையை விட்டு விலகக்கூடிய இந்த துன்யாவை நோக்கியா? ஒரு நபித்தோழர் அழகாக சொல்லுவார், கபூர்களை பார்த்தால், கபூர் வாசிகளை எதை நீங்கள் எடுத்து சென்றீர்கள்? உங்களோடு எதை எடுத்து சென்றீர்கள்? உங்களுடைய வீடுகளா? இன்று அதை யாரோ பயன்படுத்துகிறார்கள். இரவு பகலாக உழைத்து நேரத்தை எல்லாம் கொடுத்து சிரமப்பட்டு காசு பணத்தை எல்லாவற்றையும் பத்திரப்படுத்தி அனுப்பி வைத்து கட்டப்பட்ட வீடு நாம் பயன்படுத்துவதற்காக கிடையாது. உன் அழகழகான வாகனங்கள் யாரோ பயன்படுத்துகிறார்கள். உன் செல்வம், அங்கே சண்டை நடக்கிறது. உன்னுடைய பிள்ளைகள் யாருக்கு எது என்று கேட்பதற்கு. நீ உனக்கென்று பாதுகாத்த மனைவி, அவளுக்கும் அவருடைய பெற்றோர்கள் வேறொருவரை திருமணம் செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள். மேலையா? ஹலால் தானே? நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய மனைவிமார்கள் வேறொருவரை திருமணம் செய்வது ஹலால் தானே? எது உனக்கு சொந்தம் என்று வாழ்ந்தாய்? அல்லாஹ் அக்பர்.